சூப்பரான கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 தக்காளி, 7 முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ண பன்னீரை யூஸ் பண்ணுறேன். பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, காரம், கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்க. அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, இல்லை பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.